சரி கோவமா கிளம்பி போக, சரின்னு சொல்லிட்டு பாக்கியவுமே பெருசா எடுத்ததில்ல. பர்த்டே ஃபங்ஷன நல்லபடியா கொண்டாடிட்டுருக்காங்க. இதுக்கிடையில தான் பார்த்தீங்கன்னா, இனியாவும் செல்வி ஆண்டியோட பையனும் பார்த்தீங்கன்னா, 2 பேரும் சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. இத பார்த்த செல்வி பார்த்தீங்கன்னா, "என்னடா நீங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம்?" அப்படின்னு கேட்க, "ஒண்ணும் இல்ல சும்மா தான் பேசிட்டு இருந்தோம்" அப்படின்னு சொல்லி ரொம்பவே பதட்டமாயிடுறாங்க. சரின்னு சொல்லி நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இனி அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. உடனே தான் பையன்கிட்ட, "ஏன் பாருன்னு நீ இதனால தான் வந்துட்டு அன்னைக்கு என்ன வீடியோ எடுத்தியா?" அப்படின்னு சொல்ல, "ஆமா" அப்படின்ற மாரி சொல்றாங்க. சரி அதிகமா வந்து அவங்ககிட்ட பேச்சு வச்சுக்காத, நம்மள வாழ வச்சவங்கடா அவங்க. நான் எவ்வளவோ கஷ்டப்பட்ட படுத்தும்போது பார்த்தீங்கன்னா, என்கிட்ட சப்போர்ட்டா நிண்டு என்ன உறுதுணையா இருந்து இவ்வளோ தூரம் வளர்த்து விட்டுருக்காங்க பாக்கியா. அதனால பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நம்ம துரோகம் பண்ணக்கூடாது. அதனால அத கொஞ்சம் மனசுல வச்சுக்கடா. நம்ம பொழைக்கிற வீட வந்து தெய்வம் மாரி கும்பிடணும். அத விட்டு நம்ம தப்பான எண்ணத்தெல்லாம் வளர்த்தக்கூடாது அப்படின்னு சொல்லி, சரிம்மா, சரிம்மா நான் அதெல்லாம் ஒண்ணும் பண்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க மகனுமே வந்துட்டு நான் பண்றது தப்பு தானோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாரு. இதுக்கிடையில தான் பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரி இருந்துட்டு கோவமா வீட்டுக்கு வந்துட்டு இந்த பாக்கியா வர வரையும் என் பேச்ச கேட்கவே மாட்றா. வரட்டும் பாத்துரு அப்படின்னு சொல்லிட்டு கோவமா வெயிட் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல தான் பர்த்டே ஃபங்ஷன்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த பாக்கியாவ பார்த்துருக்கேன்னா, அங்கேயே நில்லுன்னு சொல்லிட்டு வாசப்படியிலே நிக்க வச்சுட்டு, என்ன எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்தணும்னு சொல்லி எத்தன நாளா நெனச்சுட்டு இருக்க? இதுக்கோசரம் தான் என்ன எவ்வளோ இது பண்ணேன் அப்படின்னு சொல்ல, நான் இல்லவே இல்ல அத்த. நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன். இந்த எண்ணம் வரம்போது எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லன்னு சொல்லிட்டு. அப்படி இருந்தும் நீங்க போஸ்ட் பண்றது எனக்கு சுத்தமா புடிக்கல அத்த. என்னோட வாழ்க்கையில நான் இப்ப தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி வந்துட்டுருக்கேன். எனக்கும் ஒரு சில கனவுகள்லாம் இருக்கு. அத நிறைவேத்தணும்னு நான் நெனைக்கிறேன். அப்படி இருக்கும்போது நீங்க திருப்பியும் வந்து பழைய குழியிலே தள்ற பார்க்குறீங்க பார்த்தீங்களா? அதான் எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்ல, நான் என்ன அப்படி பெருசா பண்ணேன்? உன் நல்லதுக்காக தான் நான் பண்றேன். கோபி கூட சேர்ந்து வாழறதுனால உனக்கு என்ன கஷ்டம்? நீங்க பழைய மாரி 2 பேரும் சந்தோஷமா இருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, பழைய மாரி வேணா ஒண்ணா இருக்கலாம். ஆனா சந்தோஷமா இருக்கணும்லாங்கிறது தெரியாதுல்ல. நான் பழைய வாழ்க்கையே வந்து மறக்கணும்னு நெனைக்கிறேன். அப்படி இருக்கும்போது நீங்க திருப்பியும் அதுக்குள்ளவே தள்ள பார்க்கறது தான் எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, சண்டை பேசிட்டே இருக்காங்க. இதுக்கிடையில தான் பார்த்தீங்கன்னா, சண்டை முத்தி பார்த்தீங்கன்னா, எனக்கு மரியாதை இல்லாத வீட்ல நான் வெளிய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாக்கியா பேக்க தூக்கிட்டு வராங்க. இத பார்த்த கோபி பார்த்தீங்கன்னா, "ஏன் இப்படியெல்லாம் பண்ற பாக்கியா? அம்மா பேசுனதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு உள்ள போய் இது உன்னோட வீடு. இவனுக்கு புடிக்கலன்னா சொல்லு. நான் வெளிய போயிடுறேன்" அப்படின்னு சொல்ல, "இங்க யாரு விருப்பத்தோட கேட்டும் இல்ல. எனக்கு மரியாதை இல்ல வீட்ல. நான் இங்க இருக்க போறதில்ல" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கோவமா பேக் எடுத்துட்டு வெளிய வராங்க. இப்படிதான் வரப்போற எபிசோட் வந்து போப்போது. அடுத்து என்னலாம் இன்ட்ரஸ்டிங்கா நடக்க போகுதுன்றத நான் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மேலும் இது போன்ற அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூட பெல் பட்டனை அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க் யூ.